ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் நம்ம ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஹார்மோனல் ஆக்னியெல்லாம் வந்து சரி செய்ய முடியும்னு நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸே பண்ணல. இப்போ ஏன் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுக்குறேன்னா, பாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து இந்த ப்ராடக்டான ரிவ்யூ போடுங்கன்னு என்கிட்ட கேட்காதவங்களே கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கா, ஏன் இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்மோனல் ஆக்னி வந்து வந்திருந்தது. இந்த ஹார்மோனல் ஆக்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா ஃப்ளையரப் ஆச்சு டிசம்பரில். எனக்கு வந்து ஃப்ளையரப் ஆச்சு, அதுக்கப்புறம் சரி பண்ணேன். பட் ஆனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சரியாக பேட்சாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த தடவை கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததப்போ தான் எனக்கு இந்த ப்ராடக்ட், அதாவது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்மசி ப்ராடக்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் நிறையா வந்து விற்கிது. பட் அதை வாங்கி நம்ம போட்டு நம்ம ஸ்கின் நிறையா பேர் தெரியாமலேயே யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் யார் யார் பிரச்சனைக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சில ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டரே கொடுத்தா தான் அது வந்து நல்லது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜெல் வந்து எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். ஸோ இது கூடவே நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த ஆக்னி வருதுனாவே அது விட்டமின் டெஃபிஷியன்சினால தான் நம்மளுக்கு வந்து வருது. ஒன்று நம்ம வெயிட் கெயின் ஆகியிருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எதனால் வெயிட்டை வந்து ஏறி இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் எதனால் இருக்குது, நிறையா தூங்குறீங்களா, நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நோட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பிசிஓடியில் இருக்கிற ஹார்மோனல் ஆக்னி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஆக்னிஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் அது சில டைம் சரியாகாத மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து ஹார்மோனல் ஆக்னி. அதுவும் இல்லாமல் அந்த ஹார்மோனல் ஆக்னிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஆக்னி இருக்கும்போது ஒரு ஆக்னி கட்டியாக நல்லா செக்கச்செவேர்னு வலிக்கிற மாதிரி, அரிக்கிற மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆக்னி வந்து ஹார்மோனல் ஆக்னி. ஸோ அந்த ஆக்னி மேலே வேர்வு வந்து படும்போதேவே வந்து அது நிறைய ஆக்னியை வந்து உருவாக்கி வச்சிடுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளையர் ஆச்சு. ஏன்னா வந்து நான் இப்போ வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்க்க ஊற்றும். ஸோ அந்த மாதிரி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஆக்னியெல்லாம் ஃப்ளையர் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. பட் ஆனால் இந்த டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா வேர்வை நிறையா வர மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பண்ண எனக்கு நிறையா ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி வர ஆரம்பிச்சிச்சு. ஃபோர்ஹெட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு அவ்வளோ நிறையா ஆக்னி இருந்தது. பட் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாதத்துலேயே வந்து நிறையா சரி ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு அடாப்ளின் வந்து இப்போ 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் போட்ட ஒரே வாரத்துலேயே வந்து எனக்கு போட்டு என்னோடய ஆக்னி எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அது போக இருந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து லைட்டன் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஹார்மோனல் ஆக்னி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த ரொட்டீன் பண்ணியிருந்தோம் ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடாப்ளின் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். சப்போஸ் டாக்டர்கிட்ட போக முடியலன்னா இந்த அடாப்ளின் வந்து அமேசானில் கிடைக்கும், நியர்பை மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். 15 கிராம் தான் இருக்கும். 280 ரூபா இதோட ப்ரைஸ் வந்து. நான் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கினது. சப்போஸ் நீங்கள் அமேசான்லலாம் வாங்குற மாதிரி இருந்தால் ஒருத்தவங்க கால் பண்ணி செக் பண்ணுவாங்க, உங்கள் வயசு என்ன, இது எதுக்காக வாங்குறீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஏஜை சொல்லிவிட்டு இதுக்கு இந்த பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சம்டைம்ஸ் அவங்க வந்து ஓகே பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த க்ரீமை வாங்கிட்டீங்க, எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியலனா இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி வீக்லி ஒரு 2 தடவை யூஸ் பண்ணாவே போதும். ஏன்னா நிறையா தடவை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம ஃபேஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணி வச்சுருவோம். இது ஆயின்மெண்ட்டு டெய்லி போடுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 18 எபோவ்லேருந்து இந்த ஹார்மோனல் ஆக்னி, இந்த கொச்சன்னு ரெட் கலரில் இந்த பக்கம்னு செக்கச்செவேர்னு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 20-30 ஆக்னியெல்லாம் வருதுன்னா அது ஹார்மோனல் ஆக்னி. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஆக்னிக்கெல்லாம் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் நீங்கள் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நைட்டு நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடலாம். அது எனக்கு தெரிஞ்சு
இந்த க்ரீம் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னில் இதை டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், ட்ரைனஸ் ரொம்ப இருக்கும். அதுவும் இல்லாமல் இச்சிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், உடனே மூஞ்சி கழுவ வேண்டிய மாதிரி ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் நாள் எனக்கு போட்டப்போ நான் அந்த தப்பை தான் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை போடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன பட்டாணி சைஸ் போதுங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்னி நிறையா இருக்குது அப்படின்னு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்னி வந்து காஞ்சி போயிருந்தது, அதோட தோல் பிச்சதுனால அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தப்பையும் பண்ணாதீங்க. காஞ்சி போச்சுன்னா அது தானாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர் ஹெட்டில் இருக்கா, அந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போட்டிங்களா, இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அஃபெக்டட் ஏரியாஸில் மட்டும் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஹோல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது போக ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க, கன்சீவ் ஆக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ரெட்டினாய்டு ஃபேமிலி. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஆன்டி ஏஜுக்குன்னு யூஸ் பண்ணுற ரெட்டினாலெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. ஸோ அதனால் சொல்லிவிட்டு அது வந்து நம்ம சிரம் ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஆன்டி ஏஜிங் பர்பஸ் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் நோஸில் மட்டும் நிறையா ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நிறையா ஹார்மோனல் ஆக்னி ரொம்ப நிறையா இருக்குது, ஃப்ளையரப் ஆகிருக்கு, கண்ட்ரோல் ஆக முடியல அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஹோல் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் போடுங்க. வீக்லி 2 தடவை போடுங்க. ஸோ டே பை டே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம் காட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 1-2 வீக்ஸ்க்கு பொறுமையாக இருங்க. சில பேருக்கு ஆக்னி வந்து டக்குன்னு கிளியர் ஆகும், லைக் மீ. எனக்கு வந்து போட்டு ஒரு 2-3 நாள்லேயே சுத்தமாக ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. அந்த ஃபங்கல் பாக்டீரியல் ஆக்னி எல்லாம் வந்து டப்புன்னு ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ நிறையா பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூஸ் பார்த்ததில் இது வந்து ரொம்ப இச்சிங் இரிட்டேஷன்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். ஸோ இது கூட நீங்கள் எதாவது சீரமெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஃபேஸில் குயிக்காக சரியாகணும், ரிசல்ட் பார்க்கணுன்னா அட் ப்ரெசென்ட் இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு பாருங்கள். இருக்கிற எல்லா சீரம், விட்டமின் சி, சாலிசிலிக் ஆசிட், நியாசினமைட் இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதுவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ரீம். ஸோ இது கூட அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்கின் ரியாக்ட் ஆகும், உங்களோட ஸ்கின் பேரியரை சுத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது போக கெமிக்கல் பீல் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நீங்கள் 2 நாள் கேப் விட்டு கெமிக்கல் பீல் பண்ணால் கூட உங்கள் ஸ்கின் வந்து டக்குன்னு இரிட்டேட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் நிறையா அதுலேருந்து பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ ப்ளீஸ் கெமிக்கல் பீல், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற டோனர் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரலாக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக என்ன மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கூட இது நைட்டில் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது போதும். இதை தாண்டி நீங்கள் எதையுமே வந்து ஸ்பெஷலாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி குடிங்க. ஒரு 2லேருந்து 3 லிட்டர் வரையும் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிங்க. 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில் 6-7 மணி வரையும் ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நல்ல ஸ்லீப். அப்படி தூங்குனீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஸ்ட்ரெஸ் குறையும் போது ஆக்னிக்கும் ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து தரும். ஸோ அதுதான் வந்து சொன்னார் எனக்கு டாக்டர். ஸோ அதுவும் இல்லாமல் இன்டர்னலாக நீங்கள் வந்து இந்த சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் தின்னிங் ஆகுது, ஏஜ்னால ஹேர் குறைய ஆரம்பிக்குது, டென்சிட்டி குறையுது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளாக் சீடில் நிறையா விட்டமின் ஏ இருக்கிறனால உங்களோட ஹேர் வந்து திக் அண்ட் ஷைனாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக உங்களோட ஸ்கின்னும் வந்து குவாலிட்டி நல்லா வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஆக்னி இருக்கோ ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் ஒரு பயத்தில் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணனால சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அவர் சொன்னதை விட நிறையா இன்ஃபர்மேஷன் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ட்ரூ இன்ஃபர்மேஷன். ஸோ சத்தியமாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். டாடா பாய்.